சென்னையில் ஐபிஎஸ் அதிகாரி ஹரீஷ் மர்மமான முறையில் மரணமடைந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. ஐபிஎஸ் அதிகாரி ஹரீஷ் எங்க மரணமடைஞ்சிருக்கிறாரு? இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் என்ன சொல்றாங்க? சென்னை எழும்பூரில் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கென தங்கும் விடுதி ஒன்று இருக்கிறது. அதில் தங்கியிருந்த ஹரீஷ் இன்று காலை, அதாவது அவருடைய அறை திறக்கப்படாததால் அங்குள்ள அதிகாரிகள் திறந்து பார்த்த பொழுது அவர் இறந்த நிலையில் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த ஹரீஷ் என்பவர் கர்நாடக மாநிலம் பெங்களூரை சேர்ந்தவர். 2009ஆம் ஆண்டு பயிற்சி நிறைவு செய்து பணியில் சேர்ந்திருக்கிறார். கடந்த சில ஆண்டுகளாக மதுரையில் தல்லாகுளம் ஏசிபியாக குற்றப்பிரிவில் பணியாற்றி வந்திருக்கிறார். தற்பொழுதுதான் சிறிது நாட்களுக்கு முன்பாக சென்னைக்கு அவர் மாற்றப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இவரை பொறுத்தவரை, அதாவது இந்த 2009ஆம் ஆண்டில் பணிக்கு சேர்ந்த பலரும், ஐபிஎஸ் முடித்து பணிக்கு சேர்ந்த பலரும் டிசி ரேஞ்சுக்கு மாற்றிவிட்டதாகவும் தற்பொழுது வரை அவர் மாற்றப்படாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது உடலானது மர்மமான முறையில் அவர் படுக்கையிலேயே இருந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதால் இது தொடர்பான மேலும் விசாரணையை எழும்பூர் காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலில் தற்கொலை என்று தகவல் வெளியானது. இருப்பினும் அதன் பிறகு அவர் மர்மமான முறையில் அங்கு இறந்திருப்பதாக தற்பொழுது காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது.